திகையாதே, இனி கர்த்தரை பொறுப்பு. திருமணம் யாவும் தேவனின் பரிசு, திகையாதே, இனி கர்த்தரை பொறுப்பு. இறைவன் இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். இறைவன் இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். படிக்க மறவாதே என்று மறவாதே, மறைநூல் என்னும் வேதத்தை படிக்க மறவாதே என்று மறவாதே. அறையில வாழ்க்கை இனிதாகும், அது கர்த்தரின் பார்வைக்கு நலமாகும். இறைவன் இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். இறைவன் இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். பத்து கட்டளை வழி நடந்தாலே மலர்ந்திடுமே, இன்பம் தொடர்ந்திடுமே. பத்து கட்டளை வழி மகிழ்ச்சியான காலையில் உமக்கு நன்றி செலுத்துவதற்காக அருமையான பிள்ளைகளுக்காக ஏஞ்சல் வயசுக்காக பெண்களுக்காக செல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியான முற்றிலுமாய் பொறுப்படுத்தி ஆஸ்வதிக்கும்படியாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும், ராஜ்யம் கட்டப்படட்டும், உங்க சித்த பூர்ணமாய் நிறைவேறும்படியாக உங்களுடைய கரங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்கிறார். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அருளிய திருமணமாம். திருமணம் என்றால் ஒரு மனம் தானே, இரு மனம் கலந்து இனிதுடன் வாழ்க. திருமணம் என்றால் ஒரு மனம் தானே, இரு மனம் கலந்து இனிதுடன் வாழ்க. கரும்பென இனிப்பது வாழ்வாகும், நாம் கர்த்தரில் வாழ்வது உயர்வாகும். இறைவன் இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். இணைத்த இரு மனமாம், இது இயேசு அருளிய திருமணமாம். திருமணம் யாவும் தேவனின் பரிசு, திகையாதே. சுத்திரிக்கிற கத்தாவே, சுத்திரிக்கிற இயேசுவே, கர்த்தர் உண்டு பண்ணினால் மகிழ்ந்து கலிபுரம் சொன்னமாக ஆவியானவர் இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே சுத்திரிக்கிறோம். அந்த திருமண கத்தாவே இந்த பரிசுத்தமான தரிசனத்தினால் கர்த்தர் மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சுத்திரிக்கிற கத்தாவே, பாடல் வேளையிலே ஆராதனை வேளையிலே தேவனுடைய வார்த்தை விவாக தூய விவாக ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை வாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தை அழைக்க நாம் இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் முதலாவது அவர் செய்த அற்புதமே கானானூர் திருமண கல்யாணத்தில் அவர் செய்த அற்புதம். அவர் அங்கு சென்றதுனால, அவர் அங்கு இருந்ததுனால, அவர் பிரசனம் அங்கு காணப்பட்டதுனால இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளிட்டார். இந்த மதியான வேளையில ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்திய துதித்தோட தேவ சபையின் வர்ஷிப் டீம் அவர்கள் வந்து
ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். அந்த வர்ஷிப் பண்ணுற டைம் நம் யாவரும் மறுபடியும் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தோடும் துதிகளோடையும் செலுத்த நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமேகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே வீசியாயம் மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். இம்மண மக்களோடென்றும் என்றென்றும் தங்கிடும் உம்மையை கண்டும் பின் சென்றும் ஓங்க செய்தருளும் இம்மையே மோட்சமாக்கும் வல்லவரே இன்பத்தோடெம்மாக்கி சூட்சமே உம்மிலே தங்கித் தரிக்க ஊக்கம் அருளுமே. ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் வசிக்கவே வெற்றி பெற்றோரும் நீவர் நெஞ்சத்திலே. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியும். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கரைத்துறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையை அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொண்டார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவியை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவருனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாக அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இது நிமித்த மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்படியே உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பார். We are very honored and are completely blessed to have Reverend Dr. Manohar with us, and also our dear Anachi to be here and grace his presence for this wedding. இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற அண்ணாச்சி அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரெவரண்ட் டாக்டர் மனோகரை வரவேற்கிறோம். இப்போது as we get into the very important part of the ceremony, முக்கியமான இந்த வாக்குறுதிகளை எடுக்கிற இந்த நேரத்துக்குள் நாம் கடந்து சென்ற நாம் போகிறோம். நம் மத்தியில்
இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் மனோகர் அவர்கள் வந்து லேட் பாஸ்டர் ரத்தன்ராஜ் உடைய தாய் மாமன் மாற்றமல்ல, பென் அருமையான மாப்பிள்ளை பென்னுடைய தாத்தாவுமா இருக்கிறார். ஸோ he is graced us with his presence to take over this ceremony and completely bless us with the vows. அதனால இப்போது நம் கரங்களை தட்டி we welcome Reverend Dr. Manohar. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பரிசுத்தமான விவாகத்திலே நாம் வந்திருக்கிறோம். திருமணம் என்பது வேதத்தில் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை உணர்த்தும்படியாகத்தான் பரிசுத்தவான்கள் நடுவிலே மிகுந்த ஜெபத்தோடும் மிகுந்த ஆயத்தத்தோடும் இந்த திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறுகின காலத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டாலும் இந்த திருமணமானது மிகுந்த ஜெபத்தோடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவாக ஆராதனை முறை என்பது வேதத்திலே தேவன் ஏற்படுத்தின ஒன்று. அந்த தேவன் ஏற்படுத்தின அந்த திருமணத்தை மிகுந்த கவனத்தோடும் சிரத்தையோடும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. தன் மகளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவன் நன்மை செய்கிறான். 1 கொரிந்தியர் 7:38 சொல்லியிருக்கு. இந்த திருமணம் என்பது இப்பொழுது நம் மத்தியிலே நிறைவேற்றப்பட உள்ளது. இப்பொழுது நம் மத்தியிலே நிறைவேற்றப்பட உள்ள இந்த திருமணமானது தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டதும் பூலோகத்தில் இன்று நிறைவேற்றப்படுகிறதுமாய் காணப்படுகிறது. 1872 15வது சட்டத்தின்படி நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே சட்டம் 6வது பிரிவின்படி அரசாங்கத்தால் அளிக்கப்பட்ட உரிமத்தின் பேரிலேயே இந்த திருமணம் நடத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னத்திற்கும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனின் தெய்வீக நடத்துதலுக்கும் தேவன் நோவாவையும் ஒரு குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆதியாகமம் 9:1. மணமகன் ஜமுனால்ட் ஜூடா பென்ஹர் ராஜ், மணமகள் ஏஞ்சலின் ரேச்சல். இவ்விருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவாக ஆராதனையில் கூடி வந்திருக்கிற உங்களில் யாருக்காவது திருச்சபையின் ஒழுங்கின்படி இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்ற நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இந்த இணைப்பை குறித்து ஒருவரும் ஒரு காலத்திலும் பாதகமான ஒன்றும் சொல்லக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இப்போ மணமக்களை பார்த்து நான் கேட்கிற இந்த கேள்வி, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. மணமகன் ஜமுனால்ட் ஜூடா பென்ஹர் ராஜ், ஏஞ்சலின் ரேச்சல். உங்களில் யாருக்காவது இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி ஏதாவது தடை இருக்குமானால் அல்லது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலும் இந்த மகா சபைக்கு முன்பும் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். இல்லாவிட்டால் இந்த இணைப்புக்கு பின்பு இதற்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லிக்கொள்ளக்கூடாது என்று உங்கள் இருவருக்கும் தெரிவிக்கிறேன், கட்டளையிடுகிறேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது தடை இருக்கா? தடை இருந்தால் இங்கே எதுக்கு வரப்போறீங்க? கல்யாணத்துக்கு ஜெபம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ஜெபம் பண்ணிருக்கு. அந்த ஜெபத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்த திருமணத்துக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால தடை ஒன்றும் இல்லை. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை
முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று நீதிமொழிகள் 31:10 அதில் சொல்லியிருக்கு. விலையுயர்ந்த முத்துக்களை சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க, என்னென்னமோ பிரயாசப்படுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அதெல்லாம் விட சிறப்பு ஒரு நல்ல குணசாலியான வாழ்க்கை துணைவிய ஒரு ஸ்திரியை கண்டுபிடிப்பது தான் விலையேற பெற்ற முத்துக்களை விட உயர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மணமகன் ஜமுனால் ஜூடா பென்கர் ராஜ் ஆகிய நீர் தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த ஸ்திரியை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே புருஷனாக இருப்பீரா? புருஷனாக இருப்பேன். You can say in English or Tamil, but it should be very bold so that people all can hear. எல்லாரும் கேட்கத்தக்கதாக சத்தமாக சொல்லணும். ஆமென். இன்றைக்கு சத்தமாக சொல்லலைன்னா இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு. சத்தமாக நிறைய சொல்ல வேண்டியது, பேச வேண்டியது, செய்ய வேண்டியதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த போல்ட்னஸ் வரணும். அதான் புருஷத்துவம் என்பது. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 31:23. மணமகள் ஏஞ்சலின் ரேச்சல், நீர் தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் உயர்விலும் தாழ்விலும் குறைவிலும் நிறைவிலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாக இருப்பாயா? வெரி குட். எல்லாரும் 2 பேரும் அறிக்கை பண்ணிட்டாங்கல்ல? கைதட்டி நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோமே. மணமகனுடைய அம்மாவும் தாத்தாவும் முன்னால வந்து நில்லுங்க. உங்கள் மகள் ஏஞ்சலின் ரேச்சல் ஆகிய இவளை இந்த வாலிபனுக்கு மனைவியாக கொடுக்க மனப்பூர்வமாக குடும்பத்தோடு சம்மதிக்கிறீங்களா? குடும்பத்தோடு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். சொல்லுங்கம்மா. குடும்பத்தோடு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். வெரி குட். இப்போ நான் சொல்றதை நீங்க சொல்லணும், சரியா? நீங்க மைக்கை கையில் வாங்கிக்கிடுங்க. இதுவரை கிட்ட மைக்கு நான் வச்சிருக்கிற மாதிரி கிட்ட வச்சு பேசுங்க. இதுவரை எங்கள் கண்காணிப்பில் இருந்து வந்த என் மகள் ஏஞ்சலின் ரேச்சலை இந்நேரம் முதல் தேவ சமூகத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் முன்பாக உங்கள் மகன் ஜமுனால்ட் அவருக்கு மனைவியாக ஒப்பு கொடுக்கிறேன். சரி, இப்போ உங்க ஒப்பு கொடுத்துட்டாங்க இல்லையா? இப்போ நீங்க அதை டேக் ஓவர் பண்ணணும், சரியா? ஜெனிட்டா கையில மைக்க வாங்கிச்சு. உங்கள் மகன் ஆகிய இவருக்கு, அதாவது ஜமுனால்ட் ஜூடா பென்கர் ஆகிய இவருக்கு இந்த ஸ்திரியை மனைவியாக எடுக்க உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பூரணமாய் சம்மதிக்கிறீர்களா? மைக்கில் சத்தம். சம்மதிக்கிறோம். சரி, இப்போ நான் சொல்றதை சொல்லணும், ரிப்பீட் பண்ணணும். இதுவரை நல்ல கிட்ட வச்சு, இதுவரை உங்கள் கண்காணிப்பில் இருந்து வந்து இன்று என்னுடைய மகன் ஜமுனால்ட் ஜூடா பென்கர் ராஜ்க்கு மனைவியாக ஒப்பு கொடுத்த உங்கள் மகள் ஏஞ்சலின் ரேச்சலை எங்கள் குடும்பத்தில் மருமகளாக ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் கைகளை தட்டி கத்திர தூத்திரம் பண்ணுங்க. 2 பேரும் கெட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுங்க. ஜெனிட்டா 2 பேரும் கெட்டி போங்கம்மா. 2 பேரும் கெட்டி பிடிச்சு
நல்ல இதான் சந்தோஷமான நல்ல ஃபோட்டோலாம் எடுத்துருங்க. ஆமாம், நல்ல கிட்ட நில்லுங்க. சரி, பெண்களுடைய வலது கையில் கொடுங்க. மாற்றி மக்களும் உங்கள் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று ஏசாயா 62:2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது இவங்க 2 பேரும் திருச்சபைக்கு முன்பதாக தகப்பன் தன் மகளை கரம் பிடித்து பெண்கர் கையில் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது மகிமை பொழியும் நேரம் என்கிற பாடலின் ஒரு 2 கவியை இப்பொழுது நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நீங்க 4 பேருக்கு கீழே போயிருங்க. உன்னை நான் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஒழுங்கின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதிலும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் என்னுடையவைகளை எல்லாம் உனக்கே சொந்தமாக்கி வாழ்வேன் என்று இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் வாக்கு கொடுக்கிறேன். அநேகர் இந்த தேவ சமூகத்தில் கொடுக்கிற இந்த வாக்கை அசால்ட்டா எடுத்துக்கொள்ளுவாங்க. திருமண வாழ்க்கைக்கு பிறகு தேவ சமூகத்தில் திரியேக தேவன் நம் மத்தியில பிரசன்னராய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் இங்கே குழுமி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவில் தேவ சமூகத்தில் சொல்லப்பட்ட வாக்கு என்பதை மறந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில மறந்து வாழ்கிறார்கள். நீங்கள் இருவரும் அப்படி மறந்து வாழக்கூடாது. You have confessed in the holy presence of God. The God of creator of this earth is present here. Take it very serious what you have confessed, declared in the presence of God. தீமோத்தேயு 3:12 படி ஒரே மனைவியுடைய புருஷனுமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவருமாய் இருக்க வேண்டும். ஜமுனாட் ஜூடா பென்ஹர் ராஜ் ஆகிய உம்மை சத்தமா சொன்னோம். மைக்கு கிட்ட வச்சு நான் விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஒழுங்கின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் என் வாழ்நாள் முழுவதிலும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் என்னுடையவைகளை எல்லாம் உமக்கே
உமக்கே சொந்தமாக்கி சொந்தமாக்கி ஐக்கியமாக வாழ அல்லது ஒரே சரீரமாய் வாழ இயேசுவின் நாமத்தில் உறுதியாய் வாக்கு கொடுக்கிறேன். மணமகளாகிய நீர் 1 தீமோத்தேயு 3:11 நல்லொழுக்கம் உள்ளவளாயும் அவதூறு பண்ணாதவளாயும் தெளிந்த புத்தி உள்ளவளாயும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவளாயும் இருக்க வேண்டும். ஒரே இதுல எல்லாம் அப்படி பின்னால போகணும். எல்லாரும் கை தட்டுங்க, கை பிடித்து கொண்டு அப்படி அங்க திரும்பி நில்லுங்க. மணமகனும் மணமகளுமா வந்து நின்று பரிசுத்த தேவ சமூகத்திலே இந்த திருமணத்தை நிறைவேற்றி புருஷனும் மனைவியுமாக திருச்சபைக்கு காட்சி அளிக்கிறார்கள். நல்ல கைதட்டக்கூடாதா? மணமகனும் மணமகனையும் வரவேற்கிற மாதிரி சந்தோஷமா தட்ட வேண்டாமா? எல்லார் முகத்திலையும் பிரகாசம் இருக்கணும். தேவ சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டு ஒரு பரிசுத்த சந்ததியை உருவெடுக்க இவர்கள் மூலமாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. அதனாலதான் நம்ம சந்தோஷமாக இவர்களை நாம் வரவேற்கிறோம். முதலாவது ஏஞ்சலின் ரேச்சல் பென்கருக்கு இந்த வேதாகமத்தை பரிசாக கொடுப்பாங்க. ஏன்னா நகை இல்லை, நட்டு இல்லை, பொட்டு இல்லை, பூ இல்லை, ஒன்றும் கிடையாது. இதுதான் இவங்க வாழ்க்கையில முக்கியமாக இருக்க போகிறது. இதை வாசித்து தான் வாழ்க்கையை அமைக்கணும். இதை வாசித்து தான் சாட்சியா இருக்கணும். நிறைய பேர் பைபிளை வச்சிருக்காங்க, பைபிள் படிக்கிறாங்க, விடிய விடிய படிக்காங்க, ஆனா சாட்சி கிடையாது. ஆனா இவங்க அப்படி இல்லை, சாட்சியாக வாழணும். இவருடைய ஆசீர்வாதத்துக்காக சில வசனங்களை வாசித்து நான் இப்பொழுது முடிக்க போகிறேன். இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் கையை பிடிச்சுக்கிட்டு இருந்தா தான் வாழ்நாள் முழுவதும் இணைஞ்சிருக்க. கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் தங்கள் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனிதன் ஒரு காரணத்தை கொண்டும் பிரிக்காதிருக்க கடவன். அவர் வழிகளில் நடக்கிறவனவரோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். மணமகனுக்கும் மணமகளுக்கும் சில ஆசீர்வாதங்களை சொல்லும் போது கைகளை தட்டி நீங்க ஆரவாரமா ஆமோதிக்கணும். மணமகன், நீர் பலிபீடத்துக்கு முன்பு இருக்கும் பாத்திரம் போல் இருப்பீர். மற்ற ஜனங்களை கவர்ந்தெடுக்கும் எருசலேம் போல் இருப்பீர். இயேசு தமது மகிமைக்கு ஏற்படுத்தின கிருபா பாத்திரம் போல் இருப்பீர். இயேசுவின் நாமத்தை அறிவிக்க இயேசு தெரிந்து கொண்ட சீஷர்களின் கூட்டம் போல் இருப்பீர். கனத்துக்குரிய விலை மதிக்க முடியாத பொன் வெள்ளி மாணிக்க கற்கள் பிரகாசிக்கிறது போல நீவீர் மகிமையாய் பிரகாசம் அடைவீர். எல்லாம் தாயாவீர். நல்ல கைதட்டுங்க. சாராளை போல ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர். ரெபேக்காளை போல குணசாலியான ஸ்திரியாயிருப்பீர். தேபோராளை போல கர்த்தரை எப்பொழுதும் பாடி துதிப்பீர். எஸ்தரை போல கணவரின் தயவு பற்றி செழித்து வாழ்வீர். உத்தம ஸ்திரீகள் உன்னை புகழுவார்கள். உன் புருஷன் இருதயம் உன்னை பற்றி இருக்கும். நீ திருச்சபையில் மேன்மையாவாய் இருப்பாய். சமுதாயம் உன்னை போற்றும். இயேசு உன்னை ஆதரிப்பார். ஆமென். பாக்கியமான பிள்ளைகளாயிருப்பீர்கள். நீதிமொழிகள் 20:7. மகிழ பண்ணும் பிள்ளைகளாயிருப்பீர்கள். நீதிமொழிகள் 23:24. சமாதானமான பிள்ளைகளாயிருப்பீர்கள். ஏசாயா 54:13. தலைமுறைகளுக்கான ஆசீர்வாதம் ஏசாயா 44:3. எசேக்கியேல் 34:26. உன் சந்தானத்தின் மேலே ஆசீர்வாத மழை பெய்யும். ஆதியாகமம் 24:1. நான் உன்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 24:60. நீ கோடா கோடியாய் பெருகுவாய். உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாரும் கரங்களை தட்டினாம். Amen, amen, fantastic, amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இருந்ததுக்காக அருமையான ரெவரண்ட் டாக்டர் ஐயாக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒழியாத வார்த்தை, திரும்பி வராத வார்த்தை, அழியாத வார்த்தை, குறைவில்லாத வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு அது வெளிச்சமாய், உங்கள் குடும்பத்துக்கு அது பாலாய், உங்கள் குடும்பத்துக்கு அது தேனாய் இருக்க நாம் தேவனுடைய வார்த்தையை கரங்களை தட்டி இந்த ஆராதனை வேளையில நாம் வரவேற்போமாக. ஏஞ்சல் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தை வாழ்த்துகிறேன். நீங்கள் இணைந்தது பெருசல்ல, இணைந்து வாழ்வதுதான் பெருசு. நீங்கள் ஜோடியாக செல்வது பெருசல்ல, உங்கள் எண்ணம் எப்பொழுது ஜோடியாகவே இருக்க வேண்டும். நீங்கள் மற்றொரு மத்தியில் சிரிச்சு வாழ்வது பெருசல்ல, ஒருவருக்கு சிரிச்சு வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் உடனடியாக பிள்ளைகளை பெற்று வாழ வேண்டும். அதில் எந்த பிளான்லாம் பண்ணக்கூடாது. இது பொதுவான அறிவுரை. உடனடியாக எங்களுக்கு என்ன அடுத்த 10 மாதம் என்ன பண்ணணும், ஆண்டோட கேட்டு பிள்ளை கொண்டு வந்துடணும். நாங்கள் பார்க்கணும், உங்கள் தாத்தா முதல்ல பார்க்கணும், உங்கள் தாத்தா முதல்ல பார்க்கணும். ஆகவே அங்கே 2 தாத்தா இருக்கிற அந்த 2 தாத்தா பார்க்கணும். ஆகவே அதெல்லாம் உங்கள் பொறுப்பு. ஆகவே இப்போ அதற்கு ஆதாரமாக 2 வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கவே மாட்டேன். எந்த திருமண பிரசங்கத்தை கேட்டுக்க மாட்டேன். அந்த வசனம் சொல்ல போறேன். முதலாவதாக 1 யோவான் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தில் சாட்சியிடுகிற மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்கள் இவ்வொருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்தில் சாட்சியிடுகிற 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவர்களை இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. வித்தியாசமான எண்ணம் வரவே கூடாது. புருஷன் என்ன சொன்னாரோ மனைவி என்ன பண்ணோம், அப்படியே அம்மாத்தான் நீ பெண்ணுன்னு சொல்லலாம், இப்படிடான்னு நமக்கு தெரியாது. நம்ம பொதுவாக சொல்றேன்னு சொல்றோம். நம்ம ஆமாத்தான் நம்ம சொல்லிடுவோம். அவங்க என்ன சொல்ல நமக்கு தெரியாது. ரகசியத்தை நம்ம சொல்லிட்டோம்ல, இப்பதான் கவனிங்க, ஆமா அத்தான் அப்படின்னு சொல்லணும். அதே போல உன் மனைவி சொல்லும் போது ஓகே டார்லிங் எப்படி சொல்லணும், ஓகே டார்லிங். அப்போ ஒருமைப்பட்டிருக்கணும் எல்லாவற்றிலும், பேச்சு, பழக்க வழக்கங்கள், அதே போல உடை, நடை, அலங்காரம் எல்லாவற்றிலுமே ஒருமைப்பட்டிருக்கணும். எப்படி ஒருமைப்பட்டிருக்கணும் என்றால், பிதா, குமாரன், பரிசுத்தாவின் எப்படி மாறாமல் இருக்கிறாங்களோ அதே போல நீங்க இன்றைக்கு எப்படி தேவ சன்னிதானத்துல வந்து வாக்கு கொடுக்கும் போது எப்படி வந்தீங்களோ அதே போல உங்க வாழ்க்கையின் முடிவு பரிந்தும் அதே எண்ணம், அதே நோக்கம், அதே பார்வை, அதே செயல் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலிருந்து எப்படி அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றி இன்னைக்கு எல்லாத்துக்கும் உலக மக்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்க போல உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் கொடுப்பார். அடுத்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது என்னவென்றால், 1 பொறுப்பு, 2வது சாட்சி. பொறுப்பான வாழ்க்கை என்ன? பொறுப்பான வாழ்க்கை எப்போதுமே அன்பாக இருக்கணும், எப்போதுமே ஒரு மனமா இருக்கணும், எப்போது ஒற்றுமையா இருக்கணும், எப்போது இணைந்து இருக்கணும், எப்போது மகிழ்ச்சியா இருக்கணும், எப்போது சந்தோஷமா இருக்கணும், எப்போதுமே சிரிச்சிட்டு இருக்கணும், எப்போதுமே பிறரை வரவேற்கணும், எப்போதுமே விருந்தோம்பல் பண்ணணும். உங்க வீட்டுல யார் வந்தாலும் முகம் சுழிச்சு போக கூடாது. உங்க வீட்டுல இருந்து யார் வந்தாலும், உங்களுக்கு பிடிச்சமான வந்தாலும் சரி முகம் சுழிச்சு போக கூடாது, உங்களுக்கு பிடிக்காத வந்தாலும் முகம் சுழிச்சு போக கூடாது. 2 பேரும் சொல்றேன். 2 குடும்பத்துல வருவாங்க போவாங்க, நண்பர்கள் வருவாங்க போவாங்க. எந்த காலத்திலும் நீங்க அப்படிப்பட்ட பொறுப்பு. கவனிங்க, பிதா, குமாரன், பரிசுத்தாவினை பார்த்தா யாரும் முகம் சுழிக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், நீதி, உண்மை, ரட்சிப்பு, விடுதலை, ஜெயம், பரலோக ராஜ்யம் கிடைக்குது. அதே போல உங்களை பார்க்கும்போது வந்து சந்தோஷம் அடையணும், சமாதானம் அடையணும், உற்சாகம் அடையணும், புது தெம்பு வரணும், இயேசு சொந்த ரட்சத்தை ஏற்றுக்கொண்டு போகணும். அதுதான் சாட்சி. அப்போ நீங்க இந்த பொறுப்பா இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சாட்சியாய் வாழக்கூடிய கிருபையை உங்களுக்கு கர்த்தர் அளவு இல்லாமல் தருவார். அதற்கு ஆண்டவருடைய வசனம் தான். அப்ப எப்படி உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. உங்க அப்பா எப்படி இருந்தாங்க, உங்க அப்பா எப்படி சாட்சியா வாழ்ந்தாங்க, உங்க அப்பா எப்படி ஊழியம் செஞ்சாங்க, உங்க அப்பா எப்படி வசனத்தை பேசினாங்க, உங்க அப்பா எதை உனக்கு நல்லாவே தெரியும். அப்போ அதே காரியத்தை யாரு கற்றுக் கொடுக்கணும்? மனைவி கற்றுக் கொடுக்கணும். இப்ப மனைவி அடுத்தால பொறுப்புக்கு என்ன பொறுப்பு? உங்களுக்கு பெரிய பொறுப்பு வச்சுக்க, பரலோக ராஜ்யத்தை விரிவாக்குற பொறுப்பு வச்சுக்கிற, பரலோக ராஜ்யத்தை பரப்புற பொறுப்பு வச்சுக்கிறார்ல, அந்த பொறுப்பு என்ன பண்ணணும்? 2 பேரும் சாட்சியா இருக்கணும். எப்படி? ஒரே மனம், ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஒரே பார்வை, ஒரே சிந்தை. அப்படி இருக்கும் பொழுது எந்த விதமான உலகத்தில் எந்த மாறுபாடோ வேறுபாடோ அல்லது உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அந்த கத்தை அழிச்சு போடுவாரு, அது உருக்குலைந்து போக பண்ணுவாரு, அது உறுதுணையாகிடுவாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்னது போல என்ன பண்ணுவீங்க? சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்க சியோனை போல செழிப்பீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். இதற்கு நீங்க செய்ய வேண்டியது முதலாவது, உங்கள் நேரங்களை முதன்மையான நேரத்தை கர்த்தர் கொடுக்கும்.
முதன்மையான நேரத்தை, முதல் தரமான நேரத்தை கொடுக்கணும். அப்படி நேரத்தை கொடுக்கணும். அடுத்து ரெண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் சரி, வேதம் தான் ஆதாரம், வேற ஆதாரமே கிடையாது. ரெண்டாவது தான் வேதம் தான் உங்களுக்கு ஆதாரம், வேற ஆதாரமே கிடையாது. அப்போ வேதத்தின்படி தான் குடும்பத்தை கட்டணும், வேதத்தின்படி தான் குடும்பத்தை கட்டணும். எதுவாக இருந்தாலும் குடும்பத்தை கட்டணும். அப்படிப்பட்ட சாட்சியா இருக்கும். மூன்றாவதாக நீங்க எப்போதுமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிரம்பி இருக்கும். மனைவி கட்டிப்பிடிச்சு அவங்க மனைவி அண்ணியை பார்த்து சொல்லணும். எப்படி உன் மனைவி கட்டிப்பிடிச்சு உன் மனைவி என்ன பண்ணணும்? அண்ணியை பார்த்து சொல்லணும். உங்க மனைவி திரும்ப கட்டி அண்ணியை பார்த்து சொல்லணும். இதெல்லாம் உலகத்துக்கு கிடையாது, இதெல்லாம் உலகத்துக்கு மற்ற குடும்பம் கிடையாது. உங்க குடும்பத்தை வரணும். அதான் விசேஷம். இது நான் இன்னைக்கு காலைல 4 மணிக்கு இது கிடைச்ச செய்தி, அதான் உனக்கு கொடுக்குறேன் நான். அப்படி இருக்க நீங்க அப்படி வாழணும். அப்படி வாழும் போதுதான் நீங்கள் கடவுள் கொடுக்கிற அந்த பொறுப்பை உலகத்தை உண்மையா நிறைவேற்ற முடியும், உத்தமமா நிறைவேற்ற, சாட்சியா நிறைவேற்ற முடியும். அதுல எந்த விதமா போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணலாம், நீங்க ஜெயிச்சுக்கிட்டே செல்லலாம். உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஏனென்றால் இயேசு தோல்வி கிடையாது, இயேசு தான் ஜெயம். இயேசு உலகத்தை ஜெயித்தார், பிசாசு ஜெயித்தார், பாதாள ஜெயித்தார், எல்லாம் ஜெயிச்சார். அதே போல உங்க வாழ்க்கையில ஜெயமான வாழ்க்கை. அடுத்தபடியாக உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எங்க அம்மா அப்பா இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைகள் ஒண்ணுமே சொல்லாம அவங்க அந்தந்த வயதுல செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்க, தானா செய்யறவங்களுக்கு பெரிய, அது பெரிய பாரமாவே இருக்காது. அப்போ இதே போல எப்படி பிதாவும் குமாரனும் பரிசுத்தம் ஒன்றா இருப்பது போல இருக்கு அந்த பொறுப்பு. ரெண்டாவது எப்படி சாட்சியா இருக்கு அப்படிப்பட்ட சாட்சி. மூன்றாவது நீங்க கடவுளுக்கு இந்த உலகத்தை என்னென்ன பணி செய்யணும், அந்த ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணணும், நீங்க உங்களை தயார் பண்ணணும், 2 பேரும் தயார் பண்ணணும். அப்படிப்பட்ட தயார் நிலையில் இருப்பது தான் கர்த்தர் கொடுக்குற. ஆகவே இந்த 2 வசனமும் பொறுப்புக்கும் சாட்சிக்கும் தயார் நிலையில் இருப்பது. மூணாவது என்னது, தயார். எப்ப பி என்ன சொல்லுவாங்களே, பி ரெடி என்ன சொல்ல, எவர் ரெடி. எப்ப என்ன பண்ணணும், பி ரெடி, எவர் ரெடி. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு பேட்டரி என்னது எவர் ரெடியும், அது யாரோ சொன்னது. ஆனா நீங்க எப்போ என்ன வெண் தம்பதியில் பார்த்தா எவர் ரெடி. எதுக்கு எவர் ரெடி? விருந்தம்பலுக்கு எவர் ரெடி, வரவேற்புக்கு எவர் ரெடி, சாட்சியாளர் எவர் ரெடி, ஊழியர் எவர் ரெடி. எந்த நேரத்தில் உங்க அப்பாட்ட எந்த ஒரு சின்ன ஒரு சொன்னாலும் அதுக்கு ஏற்று பேசுவார். உங்க அப்பா குழந்தைகளை டீச் பண்ணுவாரு, பெரியவங்களை டீச் பண்ணுவார். என் பையன் 5 வயசுக்கு போய் டீச் பண்ணாரு. அந்த கடைசி எத்தனை வயசு, கடைசி எத்தனை வயசு நீ உங்களை டீச் பண்ணாரு பாஸ்டர். அப்ப பிரின்சன் எத்தனை வயசு? 4 வயசு, 5 வயசு, 7 வயசு, 8 வயசு, பெரிய பையன் 12 வயசு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட பொறுப்பை ரொம்ப சுலபமா நிறைவேற்றினார். அது அது எதுவுமே தெரிவிக்கல, ஹெசிடேட் பண்ணல, முழு மனசா. அதே போல நீங்க எல்லா காரியத்திலும் முழு மனசா இருப்பதற்கு இந்த வார்த்தை எப்படி பிதா குமாரன் பரிசுத்தர் ஒன்றா இருக்கிறது போல நீங்க இப்படி ஒன்றா இருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் முழு மனசா செய்யலாம். நீங்க முழு மனசா செய்யும் போது, முழுதயத்தில் செய்யும் போது கர்த்தர் தெரியுமா உங்களை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரு? இதா குமாரன் பரிசுத்தாய் போல யாரும் சொல்லியிருக்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்களை போல உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. உங்க சந்ததி பெரிய சந்ததியா இருக்கும், உலகமுங்க பரவும். உங்கள் சந்ததியில் பிரபுக்கள் எழுப்புவார்கள். உங்கள் சந்ததியில் என்ன பண்ணுவாங்க, பிரபுக்கள் எழுப்புவார்கள், ராஜாக்கள் எழுப்புவார்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரும்படியாக நீங்க அப்படி ஆயத்தமாக கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. நான் ஜெபித்து முடிக்க. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நாளிலும் பெண்ணுக்கும் கர்த்தாவே ஏஞ்சலுக்கும் நீ திருமணத்தை நடத்தி வைத்ததற்காக நன்றி. இந்த பிள்ளைகள் இணைந்த நோக்கம் எப்படி பிதா குமார பரிசுத்தாவின் ஒன்றாயிருப்பது போல ஒன்றாயிருந்து கர்த்தாவை சாட்சியா இருந்து அது எப்போதும் உடைய ஊழியத்தை நிறைவேற்ற தயார் நிலையில் இருக்கத்தக்கதாக நீ கிருபைதர செபிக்கிறேன். எல்லாவற்றும் கூட கூட இருக்க முடியாது செபிக்கிறேன் கர்த்தாவை. இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்க எந்த ஆயுதமே வாய்க்காத போகப்படக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வீக மகிமை பிரசன்னம் தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்ட நல்ல பிதா, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். அத்தனை சுருக்கமாக அருமையான ஒரு இனிமையான தேவ வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் நம்ம மத்தியில இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் செல்வராஜ் அண்ணாச்சி அவர்கள் இந்த சுகஜீவ கெத்தீட்ரலினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். அவர் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்துரையை கார்டினலாக இருக்கிற ஐயா அவர்களை நாங்கள் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவர்கள் ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஒரு சின்ன வாழ்த்துரையை அவர்கள் சொல்லுவார்கள். ரத்னராஜ் அவர்களுடைய அன்பு மகன் நடந்தேறி இருக்கின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது அன்பு சகோதரர் பேராசிரியர் ரெவரண்ட் டாக்டர்
ரத்னராஜ் ஐயா அவர்கள் எங்கள் சுகஜீவ வேதாகம கல்லூரியில் 8 ஆண்டு காலமாக அவர்கள் பேராசிரியராக இருந்து பாடங்களை மாணவ மாணவியருக்கு மிக சிறப்பாக நடத்தியிருக்கின்றார். அதாவது என்ன சொல்லன்னா, மொத்தம் 5 பேராசிரியர்கள், அதில் இவர் பாடம் நடத்துகிற அன்னைக்கு நிறைய மாணவர்கள் வருவாங்க. அவ்வளோ பிரியமாக இவர் நடத்தக்கூடிய பாடங்களை கேட்பார்கள். என் மீது மிகுந்த அன்பு பூண்டவர், மிகவும் பாசம் பாராட்டியவர். நான் மலேசியாவிலே கொரோனா நிமித்தம் நாங்கள் சென்னைக்கு வர முடியாமல் 2.5 ஆண்டு காலம் அங்கேயே ஸ்டக் ஆகிட்டோம். வரவே முடியல, எந்த பிளேனும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது வரதுக்கு. அப்படியாக நாங்கள் அங்கே இருந்த நேரத்தில் தான் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள் என்ற செய்தி கேட்டோம். என்ன செய்ய முடியும்? எங்களால் அங்கே ஜெபிக்க மாத்திரமே முடிந்தது. இன்று அவர்களுடைய அன்பு மகன் ஜூதாவினுடைய திருமணம் இந்த சுகஜீவ பேராலயத்திலே நடைபெற்றிருப்பது, அது இந்த திருச்சபையில் நடைபெறுவது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அந்த சகோதரர் மீது நான் வைத்த அன்பிற்கு இதை ஒரு அடையாளமாகவே நான் பார்க்கின்றேன். அருமையான ஐயா டாக்டர் பேராசிரியர் SM சுந்தரராஜ ஐயா அவர்கள் என்னிடத்திலேயே அவர்கள் கேட்டார்கள், அவருடைய அருமையான மகன் ஜூதானுடைய திருமணம் நடைபெற இருக்கின்றது, நம்முடைய சபையிலே நடத்தலாமா என்று. கரும்பு தின்ன கூலியா வேணும், சந்தோஷமா நடத்தலாம் ஐயா என்று நான் சொன்னேன். இது இந்த திருமணம் இங்கே நடைபெறுவது வேறு எந்த நோக்கத்திலும் அல்ல, அன்பின் அடையாளத்தின் நோக்கம்தான் இதில் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகையால் ஐயா, the relationship continues. அவர்கள் காலத்திற்கு பிறகும் கூட தொடருது. அம்மா ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டா அன்பு தாயார் சொல்லிட்டா. அவர்கள் நிறைய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உங்களை நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஆனால் நீங்கள் எல்லா ஏற்பாடும் நீங்கள் தான் செய்ய வேண்டிய வர முடியாமல் போய்விட்டது. ஐயா, நீங்கள் நாங்கள் ரொம்ப ஜெபிப்போம் உங்களுக்காக. நீங்களும் ரேச்சலும் இணைந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை மிக இன்பமாக நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் அப்பா ரத்னராஜ் அவர்கள் தந்தையாக இருந்தவர்கள் உங்களுக்கு மகனாக பிறக்க வேண்டும். அந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாக உங்கள் இல்லற வாழ்க்கையை நடத்துங்கள். அதாவது நீங்க என்ன சொல்லி நான் வாழ்த்தோன்னா, ஆபிரகாமை போல் ஜாதிகளின் தகப்பனாக பெருக வேண்டும். மகளே ரேச்சல், சாராளை போல் ஜாதிகளின் தாயாராக நீ உயர வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து இந்த வாழ்த்துக்களை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள். நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாய் ஜூடா அவர்களும் ரேச்சல் அவர்களும் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாய், அவருடைய சமூகத்துக்கு முன்பதாய், ஊழியக்காரர்களுக்கு முன்பதாய், வந்திருக்கிற குடும்பத்தினர் உறவினருக்கு முன்பதாய் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு கணவன் மனைவியாக அவர்கள் கடந்து செல்ல இருக்கிறார்கள். அது மாற்றமல்ல, நாம் இந்திய தேசத்தின் சட்டத்தின் பிரகாரமா we have to register the wedding. இந்த வெட்டிங்கை நாம் ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுகிற அந்த பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ண நம்ம மத்தியில
ரெவரண்ட் ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஏசிய திருச்சபை மேடவாக்கத்தை சேர்ந்தவர்கள். அது மாற்றமல்ல, சினோட் ஆஃப் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸினுடைய ரீஜனல் ஹெட்டாக இருக்கிறாங்க. ஆல் டயசிஸ், சென்னையில் இருக்கிற எல்லா டயசிஸோடைய தலைவராக அவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது கணவன் மனைவியாக ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் என்ற பாடலை நாம் பாடும்போது அவர்கள் கடந்து சென்று அவர்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் காரியத்துக்குள்ள அவர்கள் கடந்து செல்வார்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிற இந்த வேலையில இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அது மாற்றமல்ல, அவளுக்கு கூட சேர்ந்து விட்னஸ் கயத்து கூட பேர் கொடுத்தவர்கள் நீங்கள் முன்னாடி வரும்படியா சாவடியில இருக்கிற ரெவரண்ட் ஜோதி பாஸ்டர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். அதுக்கு பிறகு இதை அருமையாய் நடத்தி கொடுத்து ரெவரண்ட் டாக்டர் மனோகர் அவர்கள் வந்து பெனடிக்ஷனை போட்டு அவர்கள் இந்த திருமண ஆராதனையை கன்க்ளூட் பண்ணுவோமாக. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். அருமையான பெண் ஏஞ்சல் இவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அவர்கள் இந்த பரிசுத்த மெய் விவாகத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே புருஷனும் மனைவியுமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினால் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவர்களை ஊழியர்களாகிய நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். 122ஆம் சங்கீதத்தில் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எருசலேமாகிய சபையை நேசித்து இந்த பிள்ளைகள் சுகமுடன் வாழ, வளமுடன் வாழ, செழிப்புடன் வாழ வாழ்த்தி இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உடைய நாமம் இவர்களிலே மகிமைப்படும்படியாக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். பெண்ணுடைய தகப்பனாரை எல்லாவற்றிலும் அவர்கள் ஆண்டவரை மாதிரியாக ஆண்டவரை முன் வைத்து அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய ஊழிய காலம் எல்லாம் அவர்களோடு இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த ரெண்டு பிள்ளைகளும் நன்றாக ஊழிய செய்கிறார்கள் என்று வரும் நாட்களிலே நாங்கள் அறிந்து இன்னும் உடைய நாமத்தை துதிக்க தேவரீர் அனுகிரகம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரெண்டு பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மற்றவர்களுக்காக வருகிறோம். யாவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
ஆசீர்வாதம் சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை. 8 ஆண்டுகள் இந்த சுகஜீவிய தேவ சபையின் வேதாம கல்லூரியில் ஒரு பேராசிரியராக இருந்த காலம் சென்ற ரெவரண்ட் டாக்டர் ரத்தன்ராஜ் அவர்கள் காலம் சென்று போனாலும் அருமையான ரெவரண்ட் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உறவு தொடர்கிறது என்பதற்கு இந்த திருமணத்தை வேற எங்கேயும் வைக்கக்கூடாது, இங்கே தான் வைக்கணும்னு சொல்லி அவங்க இடம் கொடுத்தது. அதுக்கு அந்த உறவை தொடர்வதற்கு 8 அப்படின்னு சொன்னால் புதிய ஆரம்பம்னு அர்த்தம். ஸோ ரெவரண்ட் ரத்தன்ராஜனுடைய வாழ்க்கையில் முடிவு பெற்ற அது மகிமையான புதிய ஒரு ஆரம்பத்தை பென் வாழ்க்கையில் தொடங்குவதற்கு இந்த அருமையான அண்ணாச்சி ஒரு நல்ல உதாரணமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆமென். அது மட்டுமல்ல, அதாவது பரிசுத்தவான்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. ஓடி ஓடி ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை உருவாக்கின ஒரு தேவ மனுஷன் பாஸ்டர் ரத்தன்ராஜ். சிறு வயதிலிருந்து என்னுடைய கையில வளர்க்கப்பட்டு வாலிப வயது வரைக்கும் உருவாக்கப்பட்டனுடைய பின் விளைவுகளை ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கும் ஒரு கிருபையை அந்த தேவ மனுஷனுக்கு கத்தர் கொடுத்தார். ஸோ இந்த இடத்துல இந்த திருமணம் நடைபெறுவது, இட் இஸ் a honor to God, it is a honor to Reverend ரத்தன்ராஜ் family and Jenita. ஒருவேளை பாஸ்டர் ரத்தன்ராஜனுடைய மேன்மை குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனா நீங்க எந்த மூலைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பாஸ்டர் ரத்தன்ராஜ் கிட்ட படித்த ஒரு மாணவர் அங்கே ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதை தேவராஜ்யத்தில் இன்னைக்கு பார்க்க முடியும். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அது மட்டுமில்ல, இன்னும் ஒரு வார்த்தை அவர்கள் சொன்னார்கள், அது என்னை கவர்ந்தது. பென்னுக்கும் ஏஞ்சலினுக்கும் பிறக்கிற குழந்தை ரத்தன்ராஜாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஐ வெல்கம் and I really appreciate for that word. It is from the Lord. ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த ஆண் குழந்தை பாஸ்டர் ரத்தன்ராஜனுடைய குணநலன்கள், அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய அமைதி, அவருடைய எளிமை, அவருடைய தாழ்மை, வேத அறிவு, வேத ஞானம், வேத விளக்கம், இந்த மாதிரி உள்ள வேதத்தையும் இயேசுவையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை வர வேண்டும். That is very important. அதை நிச்சயமாய் இந்த பெரிய மனுஷன் சொன்ன இந்த வார்த்தையை God will honor and he will bless you with a son, and he is going to be the duplicate or the replica of Pastor Rattanraj. எல்லாரும் கரங்களை தட்டி நாம அதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம், வாழ்த்துறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அடுத்ததாக இதே சுகஜீவிய தேவ சபையில தான் திருமங்கலத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சபை இருக்கு. அந்த சபையில தான் கிட்டத்தட்ட 3 வருடமாக நான் பாஸ்டர்ஸுக்கு அங்கே போதித்து கொண்டு வந்தேன். அந்த டேனியல்ங்கிற பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நடத்தி கொண்டே வந்தேன். ஸோ எனக்கு அங்கே அந்த ஊழியம் செய்ததுக்கும் இங்கே வந்து இந்த திருமணத்தை நடத்துறதுல ரியலி இட் இஸ் அ ஹானர். பெண்ணுக்கு நான் வந்து தாத்தாங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் வேற, ஆனால் ஒரு தேவ மனுஷனுடைய குமாரனுக்கு ஒரு நல்ல பரிசுத்த விவாகத்தை நிறைவேற்றுறதுக்கு தேவன் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். அதுபோல இங்க வந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள், அதாவது தேவ மனுஷர்கள், இங்க இருக்கிற எல்லா விசுவாசிகள், உறவினர்கள், நண்பர்கள், 2 வீட்டையும் சார்ந்தவர்கள், அவங்க 2 தாத்தாமார், எல்லாருக்கும் நடுவுல நீங்க எல்லாரும் வந்து இந்த திருமணத்துல பாஸ்டர் ரத்தன்ராஜனுடைய திருமணத்துல கலந்து கொண்டதே ஒரு பெரிய மகிமை, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது கடந்து போன அவருக்கு இன்னும் அவர் நம்முடைய நினைவில் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அத்தனை பேரும் இதில் கலந்து கொண்டவர்கள், இன்னும் வரப்போகிறவர் எல்லாருமே அவரை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், விசேஷமாக இன்று திருமணத்தில் இணைக்கப்பட்டு கணவன் மனைவியாய் நம் மத்தியிலே நின்றிருக்கிற இந்த பென்ஹர், இந்த ஏஞ்சலின் ரேச்சல், இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மறைக்கும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக.
3 கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்த எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இது ஒரு காலம் சென்ற ஒரு தேவ மனுஷனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு ஆனர், ஒரு மரியாதை, ஒரு கனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நன்றி உரை சொல்வதெல்லாம் ஐயாவை அழகாக சொல்லிட்டாங்க. நல்ல நன்றி உரை இல்லை. முதலாவது கணவனும் மனைவியா இருக்கிற ஜூடான் ஆஞ்சலினா இங்க இருக்கிற எல்லா போதவர்களோடு அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அவர்கள் கடந்து செல்வார்கள். கடந்து சென்று தங்களுடைய ஆடைகளை, உடைமைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டு ரிசப்ஷன் ஏரியா இஸ் ஆன் மை லெஃப்ட் சைட். அப்படியே நீங்க லெஃப்ட் வெளியா போனீங்கன்னா ரிசப்ஷன் அங்க ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. யாவரும் நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வாழ்த்தி செபித்து அவர்களை ஆசீர்வதித்து செல்லும்படியாய் உங்களை பல நன்மைகளை பெற்று நானிலம் தனிலே நல்லோ நலம் நாடு நல்வாழ்வு வாழவே, நல்வாழ்வு வாழவே. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவா அருளுமே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவா
நம்ம அவர்கள் ஆண்டவரே வாசிக்கிற வேதத்தில் சொல்லிக்கிற போல சோதரன் ராஜகுமாரத்தி உள்ளான பூர்ண அழகுள்ளவள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த அழகு நம்முடைய வாழ்வுக்கு உண்டாகட்டும். அவனுடைய நாமம் மயப்படட்டும். தொடர்ந்து கட்டாமே அவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆவி ஆத்மா சட்டம் பொறுப்படும் அக்கிராத கட்சி வீழடிக்கணும். ஏதே தோட்டத்தில் நோக்கிய சத்துரு விசாரித்து உள்ள நுழையாதபடிக்கு வீழடிக்கிறோம். ஆண்டவரை இவர்கள் ஆசீர்வதியும் தேவன் சொல்லுகிற வார்த்தைப்படி கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொருவரும் 2 பேரும் கர்த்தர் நடந்து குடும்பத்தில் இவர்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படும்படியாக சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் மயப்படுத்த திரும்ப செய்யும்படியாக சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமைகளை வந்திருக்கோம். ஆண்டவரை ஒருவர்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சோத்திரம் தேவன் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் மேற்கொள்ள அதிகப்படியாக சொல்லிக்கிறோம். புருஷன் மனைவிடத்தில் அன்பு குறவும் ஆண்டவரே புருஷன் மனைவி வேண்டிய அந்த புருஷன் தன் மனைவியை போஷத்தை காப்பாற்றுகின்ற வார்த்தையின்படியும் போஷத்தை காப்பாற்றவும் மனைவி எல்லா காரியத்திலையும் புருஷனை கீழ்ப்படிந்து இருக்கவும் ஆண்டவரே புருஷனுக்கு கடமை செய்யவும் புருஷனுக்கு பயபக்தியாக இருக்கவும் புருஷனுக்கு அதிகாரம் செலுத்தாதபடி புருஷனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் உதவியாக சொல்லிக்கிறோம். ஆண்டுடைய நாமம் பயப்படட்டும். ஆசீர்வதியும் சுகத்தையும் பலத்தையும் ஆண்டுடைய நாமம் பயப்படட்டும். கர்த்தருக்காக வாழ்க்கைக்கு உதவி எதிரான கிரிகள் எல்லாம் உள்ளிருக்கப்படும். இது வீட்டார் தாய் கூட வந்தவர்கள் உறவுகள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். எல்லாத்துக்கெல்லாம் கண்பான பாசனை காத்திருக்கிறோம். சபை காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும் அந்த உறவினர்கள் சிதைகிறவர்கள் அழைக்கப்பட்ட அனைவருக்காய் சோதனைகள் எல்லாரையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம கருவோம் இப்பொழுது பசங்களுடைய வருவாங்க. அவங்க வந்து பிள்ளைகளுக்கு சில வாக்குகள் போய் முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒருத்தர் டிப்ளை பண்ணிடலாம். அப்புறம் போறாங்க. ஆலோசனை சொல்ல உதவி செய்வார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்திலே பாஸ்டர்கள் சொன்னபடி விவாகம் வியாபாரத்திலும் கனம் உள்ளது. விவாகம் என்பது பரலோகத்திலே நிச்சயிக்கப்பட்டு நடந்ததா என்று இந்த விவாகத்திற்காக ஒரு அழைப்புகளை போன்ற செய்திருந்தார்கள். அதிலே ஆண்டவராகிய கர்த்தர் அதனது காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மாதங்களாக எத்தனையோ நாட்களாய் திட்டம் செய்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு நடத்தியிருக்கிறார். அங்கே கர்த்தருக்கு மகிமை. புத்தியுள்ள ஸ்திரீ ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு தாய் தேய்க்குவது போல நான் தேய்க்குவேன், தேய்க்கப்படுவேன் என்று சொல்கிறார். குடும்பத்திலே தகப்பன் தான் தலைவன் என்று வேதம் சொல்கிறது. உலக முறைகளும் அப்படித்தான். தகப்பன் தான் குடும்பத்தை நடத்துகிறார். ஆனால் தாயானவர் தான் குடும்பத்தை கட்டி எழுப்புகிற அந்த பாக்கியம், நிர்வாக அமைப்பு, நிர்வாகத்திற எல்லா பொறுப்பும் தாயானவர்களுக்கு தான் காணப்படுகிறது. தகப்பன் அடிப்பார், தாயானவளோ அனைத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஆலோசனை சொல்வார் இருக்கிறார். அதனாலதான் வேதத்திலே வாசிக்கிறோம் புத்தியுள்ள ஸ்திரீ என்று. ஆகவே இங்கே காணப்படுகிற கம்மியான பெண் அவர்களும் அவருக்கு இந்த நாளிலே கொடுத்த மனைவியாகிய ரேச்சல் அவர்களும் கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு ஏற்ற துணை கிடைத்திருப்பதை குறித்து அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்றதான பாக்கியத்தை தர்மையான மகளுக்கு ஆண்டவர் இங்கே கொடுத்து எல்லாவற்றிலும் புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள நாம் எல்லாரும் ஜெபித்திருக்கிறோம். தேவன் அதற்கு உதவி செய்வார் நிச்சயமாகவே. எப்படி என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு கிருபை. 3 சொற்களோடு என்னுடைய நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். அதாவது இருவரும் சேர்ந்து
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இருவரும் ஒருவருக்கும் விட்டு கொடுக்க கூடாது, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒருவராகிய கர்த்தருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே நீங்க சொல்லுகிறபடி இருந்தா அதன்படி நாங்கள் நடக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி 2 பேரும் கரம் கோர்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களை விட்டுக் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பம் தேவ ஆலோசனையின்படி நடத்தப்படுகிற ஆசீர்வாதமுள்ள குடும்பமாக ஆண்டவருக்கு முன்பாக இருக்கும். அவர்கள் இரு வீட்டாருக்கு முன்பாக இருக்கும், சபைக்கு முன்பாக ஆசீர்வாதமான குடும்பமாக இருப்பார்கள். இரண்டாவதாக இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் சொல்லலாம் சரி, நீ சொல்லலாம் சரி, எனக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவேளை ஒருவருக்கு தெரிந்தது உண்மையானால் கூட அதை மற்றவர் எனக்கு தெரிஞ்சதான் உண்மைன்னா மனைவியாக அது சரியா வரலன்னு வச்சிருப்பான். அப்பொழுது சரியான விட்டு கொடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம் கழித்து சொல்லலாம், இல்லை இப்படிதான் அப்படின்ற ஆலோசனை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாய் சொல்லும் பொழுது கோபம் தான் வரும். ஆகவேதான் ஒருவருக்குள்ளோர் விட்டு கொடுக்க வேண்டும். பரவாயில்ல, நீங்க சொல்றது சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது, நல்ல நட்பு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகிறது. மூன்றாவதாக 2 பேரும் ஒருவருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. பெண்ணை பற்றி மனைவிக்கு சொல்லும் பொழுது மகள் என்ன சொல்லணும், என் கணவனை பற்றி எனக்கு தெரியும். ஒருவேளை பெண் சொன்னது அவரு அங்கே சொன்ன ரிப்போர்ட் உண்மையாகவே இருக்கலாம், ஒரு தப்பே செய்திருக்கலாம். அது அவருடைய மனைவி இடத்துல சொல்லியிருப்பாங்க. மனைவியானவள் ஓ அப்படியா தப்புதானா என்று சொல்லாமல் இல்லை என் கணவனை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லும் பொழுது அதே போல மனைவியை பற்றி கணவனிடத்திலே தவறாக சொல்லும் பொழுது என் மனைவி பற்றி எனக்கு தெரியும் நீங்க ஒரு வேலையை தான் சொல்லும் பொழுது அது நிச்சயமாகவே அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படிதான். ஆகவே 2 பேரும் சேர்த்து ஒருவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், இருவரும் ஒருவருக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும், இருவரும் ஒருவருக்கும் விட்டுக் கொடுக்கிறார். இதான் புத்தி நிலைமை. புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது புத்தியுள்ள கணவனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் படிக்கும் பொழுது ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சகல நற்குணங்கள் நிறைந்த குடும்ப ஆசீர்வாத ஆலோசனை இருக்கிறது. இவர்களுக்கு மாத்திரமல்ல, இது வந்திருக்கிற அத்தனை பேரும் சேர்த்து வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது நல்ல தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் சபை சமுதாயத்துக்கு பிரியமான குடும்பமாய் வாழ முடியும். ஆகவேதான் கர்த்தர் வீட்டை கட்டாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தாமே கர்த்தராகிய தேவன் தாமே அருமையான குடும்பமாக இந்த வீட்டை கட்டி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாகவும் சமுதாயத்துக்கு முன்பாய் நற்பெயர் விளங்க கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிப்பாராக. இறக்கமும் தாயும் திருவையிலிருந்து எங்கள் ஆண்டுகளை செலுத்துவாங்க. இந்த நாள் ஆண்டவரை தனது மனைவியாக இணைக்கப்பட்டு கிடந்து என் தேவன் ஆசீர்வதிக்கிறார்கள். அப்பா உடைய நாமம் கேள்விப்படுவாங்க. நாளில் ஆண்டவரை அற்புதம் அவனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த கர்த்தர் அற்புதம் செய்து ஸ்தோத்திரம். அப்பா கண்ணன் மனைவியாக இணைக்கப்பட்ட பள்ளிகள் இன்னுமாக இன்னுமாக நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க, ஆசிர்வதிங்க. அங்கே சொன்னது பிரகாரமாக அவங்களோட ஆசிர்வதிங்க. ஆண்டவரே அப்பா ஆசிர்வித்து ஆசிர்வதம் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஆண்டவரை நிறைவாக இருந்து ஆண்டவரை உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யுங்க. அப்பா குடும்பத்தாரை ஆசிர்வதிங்க. ஒரு குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நாம் அனைவரும் சதா இருப்பதாக. ஆமென்.
திருநாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார் சொல்லி முடியாத எண்ணிலடங்காத நன்மைகள் பலவும் செய்தார் நம்மையும் இதுவரை காத்தார் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் ஆடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பைய போற்றுவோம் ஆடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பைய போற்றுவோம் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணமக்கள் மாண்புறவே மணவாழ்வு இன்புறவே மணவாளன் இயேசுவின் மாசில்லா
மங்களம் மங்களமே. மனம் மகிழ்ந்து இன்பம் பொங்க மனநாள் வந்ததே, தேவாசி நிறைந்து வாழ்க்கை துவங்க இனிய நாள் வந்ததே. மனம் மகிழ்ந்து இன்பம் பொங்க மனநாள் வந்ததே, தேவாசி நிறைந்து வாழ்க்கை துவங்க இனிய நாள் வந்ததே. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. கிருபை தயவு நிறைந்து வாழ, செல்வங்கள் பெற்று செழிப்பாய் வாழ. கிருபை தயவு நிறைந்து வாழ, செல்வங்கள் பெற்று செழிப்பாய் வாழ. வாழ்விலும் தாழ்விலும் இணைந்து வாழ, நன்மைகள் பெற்று ஜெயமாய் வாழ. ஜெயமாய் வாழ. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. ஆவியின் கனிகள் நிறைந்து வாழ, பரிசுத்த ஜீவியம் விடாமல் வாழ. ஆவியின் கனிகள் நிறைந்து வாழ, பரிசுத்த ஜீவியம் விடாமல் வாழ. தேவ சித்தம் புரிந்து வாழ, மங்களம் செழிக்க என்றென்றும் வாழ. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. வந்ததே வந்ததே மனநாள் வந்ததே, வந்ததே வந்ததே இனிய நாள் வந்ததே. இனிய நாள் வந்ததே.
போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ராஜாதி ராஜனேசுவின் அன்பு இவர் மீது, கர்த்தாதி கர்த்தரேசுவின் ஆசி இவர் மீது. காலங்கள் மாறினாலுமே மாறிடாதென்றும் தங்க காட்டிடுவோமே வாழியவே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். ஆதவன் உதய நேரத்தில் வேதம் கையில் ஏந்தி, ஆண்டவர் தூய பாதத்தில் எண்ணங்களை சிந்தி, அன்பென்னும் இன்ப ஓடையில் ஒன்றாகவே நீந்தி வாழ்ந்திடுவீரே வெற்றியுடன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அன்புடன் பாடி ஆனந்தமான இந்த நல் நாளில் கூடிடுவோம். கண்மணிகளா இம்மன மக்கள் இன்று போல் என்றும் வாழ நல்வாழ்த்து கூறிடுவோம்.